வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்னைக்கு அம்மாச்சி வைத்தியத்தில் உங்ககிட்ட நான் ஒரு ஒரு பொன்மொழிகளை வீடு மங்களகரமாக இருக்க என்னுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு ஒரு பொன்மொழிகளை நான் பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன். அதை பார்ப்போம்மா. அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க வீடியோக்களை போகலாமா? முதல்ல பெண்கள் பொறுமை தேவை. சண்டை இருக்கும், வம்பு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த வெள்ளி செவ்வாய் இந்த 2 நாள்லையுமே சண்டை போட்டுக்க கூடாது. அதோட இப்போ வரப்போகிறது தீபாவளி. பாதி பேத்துக்கு தலை தீபாவளியாக இருக்கலாம், சின்ன பிள்ளைங்களுக்கு கொண்டாட்ட தீபாவளியாக இருக்கலாம், பெரியவங்களுக்கு மங்களகரமான தீபாவளியாக இருக்கலாம். இந்த தீபாவளியை கொண்டாடுறதுக்கு ஆண்கள்கிட்ட நீங்கள் சண்டை போடுறதுலாமே எதுவும் போடுறதுன்னா முதல் நாளே போட்டுக்கோங்க. தீபாவளி அன்னைக்கு போடாதீங்க. இதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் கிடச்சிட்டா போதும், அதை பிடிச்சிருவாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா சண்டை போடாத பொம்பளைங்களே கிடையாது. அதுக்காக தான் முதல் நாளே போடாதெல்லாம் போட்டுக்குங்க. தீபாவளி அன்னைக்கு பொம்பளைங்க என்ன பண்ணும், டக்குன்னு முன்னாடியே போய் தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கலாம், சாதா குளிக்கலாம், போய் குளிச்சுட்டு வந்துடணும். குளிச்சுட்டு பலகாரங்களை என்னென்ன பலகாரம் செய்யணுமோ செய்யலாம். செஞ்சு கணவனை போய் குளித்த முகத்தோடு போய் எழுப்புங்க. குளித்த முகத்தில் பொட்டு இருக்கணும், மஞ்சள் குங்குமம், முகம் நிறைய மஞ்சள் பூச்சிருக்கணும். இந்த காலத்து பிள்ளைங்க மஞ்சள் பூச மாட்டேங்கிறாங்க. அதனால் பரவாயில்ல, நல்லா பொட்டு, நல்லா பெரிய பொட்டாக வச்சுக்கோங்க. கண்ணுக்கு தெரியாத பொட்டெல்லாம் வைக்காதீங்க. ஓரளவுக்கு அன்னைக்கு மட்டுமாவது கொஞ்சம் பெரிய பொட்டாக வச்சுக்கோங்க. வச்சு துண்ணுக்கு வச்சுக்கிட்டு போய் புருஷனை எழுப்புங்க. அவங்களுக்கு அப்படியே அதுவே ஒரு மங்களகரமாக அவங்களுக்கு தெரியும். எந்திரிக்கலே சந்தோஷமாக எந்திரிப்பாங்க. எந்திரிக்கலே சொல்லிடுங்க, ஏங்க இன்னைக்கு என்ன எந்த சண்டையும் போடக்கூடாது, நீங்களும் சண்டை போடக்கூடாது, நானும் போட மாட்டேன். அதனால் குளிச்சு முடிவிட்டு சாப்பிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். தண்ணி போடுறவங்கன்னா தண்ணி போட்டுறாதீங்க அன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு போகணுன்னு ஆசைப்படுவாங்க, அதை அடுத்த நாள் கூட படுக்குங்க, அன்னைக்கு போட்டுறாதீங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு மங்களகரமான ஒரு நாள். அது நரசாசுரனை கொல்ற நாள். ஆனால் நம்மளுக்கு தீபாவளி அது கொண்டாட்ட நாள். அதனால் நீங்கள் நல்லா சந்தோஷமாக மங்களகரமாக கொண்டாடிட்டு புது துணி புது ட்ரெஸ் போட்டு ஏதோ கோவிலுங்களுக்கு போயிட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அந்த பட்டாசு வெடி கம்மி மத்தாப்பு இதெல்லாம் வச்சு கொளுத்துங்க. உங்கள் வீடு மங்களகரமான வீடாக மாறும் அன்னைக்கு. இது உறுதி. அதனால் அம்மா இருக்கலாம், அம்மாச்சியாக இருக்கலாம், இல்லை அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், நான் உங்கள் எல்லோருக்கும் சொல்கிறது அதுதான். அன்னைக்குங்க பெண்கள்கிட்ட, ஆண்களாக இருந்தாலும் பெண்கள்கிட்ட சண்டை போடாதீங்க, பெண்களாக இருந்தாலும் ஆண்கள்கிட்ட சண்டை போடாதீங்க. குழந்தைங்க மனசு பொக்குன்னு போயிடும். ஏன்னா அன்னைக்கு அதுங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்குங்க அந்த பிள்ளைங்க. அதுங்க மனசை நோகடிச்சிடாதீங்க. தயவுசெய்து சண்டை இல்லாமல் வர்ற தீபாவளியை அமோகமாக கொண்டாடுங்க, மங்களகரமாக கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம்.